உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திருப்பரங்குன்றத்தில் என்னதான் பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் எதுக்கு நடக்குது? பல காலமாக இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அரசியல் தான். இப்போ இதுக்கு முன்னாடி தீபத்தூணில் தீபம் ஏற்றும் போது அரோரான்னு தான் கோஷம் போடுவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பாரத் மாதாக்கு ஜே ஒன்று பாஜக அரசியல் பண்ணுது, இன்னொன்று திமுக அரசியல் பண்ணுது. ரெண்டு பேருமே இல்லை அரசியல் பண்ணுறோம். பாஜக நாங்கள் பாருங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக எப்படி செயல்படுறோம். திமுக பொறுத்தவரை நாங்கள் பாருங்கள் எப்படி தடுக்கிறோம் பாருங்கள். மேலோட்டமாக இந்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ திமுக கடுமையாக இறங்கி போராடி இதை தடுத்து அப்படியெல்லாம் இல்லை. தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் பொது வெளியில் பேசு பொருளாக என்ன இருக்குன்னா தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடலை. சனாதன இந்து மதத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு சனாதனவாதி கூட சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வீடு குடியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த தர்கா என்பது அது ஒரு சுடுகாடு தான். அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும்னு RSS பிடிவாதம் பண்ணுதுன்னா அது முழுக்க அரசியல் தான். திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ போராடுறோம் பாருங்கள், நாங்கள் பாருங்கள் எவ்வளோ போராடுறோம் பாருங்கன்றாங்க. ஆடு கோழி அறுத்து அங்கே புனிதத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது திமுக தரப்புல என்ன சொன்னோம், இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க நேர்ச்சிக்காக செய்கிறாங்க, இது காலங்காலமாக நடந்துட்டு வரணும்னு வாதம் வச்சுக்கணும். ஆனால் திமுக அப்படி வாதம் வைக்காமல் பிஜேபி RSSக்கு ஆதரவான முறையில் இதுவரையிலும் தமிழக அரசு அது போல் ஆடு கோழி அறுத்தவங்களை 18 பேரை நாங்கள் கைது பண்ணியிருக்கோன்றாங்க. ஐயப்பன் சாமி மலைக்கு ஆண் பெண் வயது வரம்பு இல்லாமல் போயிட்டு வரலாம்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு போட்டாங்களா இல்லையா? அப்போ உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, மக்கள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இது எந்த அடிப்படையில் தலையிட்டாங்க? திமுக வெளிப்படையா சொல்லணும்னு சொன்னா அது ஒரு பாஜகவுடைய ஆதரவு நிலையில தான் செயல்பட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி. கடந்த அதிமுக ஆட்சி நடந்ததா இல்லையா சார்? அப்போ ஆடு கோழி அறுக்கிறது யாருன்னா தடை வச்சாங்களா? இல்லையே. பிஜேபி RSS இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க சொல்லுங்க. திடீர்னு இப்படி வருதுன்னா இது திமுக, நீ இப்படி பண்ணு நான் அப்படி பண்ணுவேன், நீ அப்படி பண்ணி நீ இந்துக்களுடைய ஓட்டு வாங்கிக்கோ, சனாதனவாதி நான் இப்படி பேசி இப்படி இந்த ஓட்டு வாங்கிக்குவேன். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வருங்கால வருடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் பாய். வாங்க பாய். திருப்பரங்குன்றத்தில் என்னதான் பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தூணில் இந்துத்துவ அமைப்பினர் தீபம் ஏற்றிய திருவுன்ற மாதிரி அவங்க ஒரு குறிக்கோளோடய இருக்காங்க. இன்னொரு பக்கம் GR சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்களும் இந்த மாதிரி தீர்ப்பையும் கொடுத்துட்டாரு, அங்கே போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றலான்ட்டு. இதெல்லாம் எதுக்கு நடக்குது? பல காலமாக இந்த பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அரசியல் தான். அரசியல். இப்போ இதுக்கு முன்னாடி தீபத்தூணில் தீபம் ஏற்றும் போது அரோரான்னு தான் கோஷம் போடுவாங்க. ஓகே. நேற்று பார்த்தீங்கன்னா பாரத் மாதாக்கு ஜே அப்படின்னா அப்போ அரோரான்னு போடுறது பக்தியின் அடிப்படையில், வந்தே மாத்திரம் இது பாரத் மாதாக்கு ஜேன்னு சொல்கிறது அரசியல். அவ்வளோதான், ஓப்பனாக சொல்லுவாங்க. இதை தவிர வேறு ஒன்றும் பேச முடியாதுல்ல. ஒன்று பாஜக அரசியல் பண்ணுது, இன்னொன்று திமுக அரசியல் பண்ணுது. ரெண்டு பேருமே இல்லை அரசியல் பண்ணுறோம். பாஜக நாங்கள் பாருங்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக எப்படி செயல்படுறோம் அப்படின்னு, திமுக பொறுத்தவரை நாங்கள் பாருங்கள் எப்படி தடுக்கிறோம் பாருங்கள் அப்படின்றது. ரெண்டு பேரும் ஒரு விதமான ஒரு பாசிச சித்தாந்த அரசியல் தான் முன்னெடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில்ன்றது தான் இது. மேற்பார்வையோடு பார்த்தோன்னா மேலோட்டமாக இந்த விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால் ஏதோ திமுக கடுமையாக இறங்கி போராடி இதை தடுத்து அப்படியெல்லாம் இல்லை. தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் பொது வெளியில் பேசு பொருளாக என்ன இருக்குன்னா தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடலை அப்படின்ற மாதிரி. இன்னொரு தரப்பு என்ன சொன்னால் கடுமையான நடவடிக்கை எடுத்து காவல்துறை பாருங்கள் எப்படி கட்டுப்படுத்திச்சு சங்கிகளை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசும். வருடம் எந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுமோ அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளவு போராட்டம் நடக்குது, இவ்வளவு பேர். ஆனால் என்னன்னு சொன்னீங்கன்னா RSS பாஜக இந்து மக்கள் கட்சி போன்ற வலதுசாரி சித்தாந்தவாதிகள் சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த தீபத்தூண் இருக்குது, தீபத்தூணில் தான் ஏற்றணும் அப்படின்னு. இந்த தீபத்தூணில் இப்போ சமீப காலமாக எதுவுமே ஏற்றதா வரலாறே இல்லை. அதாவது 2ஆம் உலகப் போருக்கு முன்னாடி ஏற்றப்பட்டதாக RSS பாஜகவினர் வாதம்.
150 வருஷம் ஆச்சு. அதான் 100 வருஷத்துக்கிட்ட மேலே ஆகுதுன்னு வைங்களேன். புரட்டுவாதமாக இருக்குது. அதை அவங்களுடைய வாதத்தை உள்வாங்கிட்டு தான் ஜேஆர் சாமிநாதன் அந்த தீபத்தூணில் தான் ஏற்றணும். அந்த தீபத்தூண் எங்கன்னு சொன்னால் அந்த தர்கா இருக்கு இல்லைங்களா, சிக்கந்தர் தர்கா, தர்காவுக்கு ஒரு 10-15 அடி இது மீட்டர் பக்கத்துலேயே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சனாதன இந்து மதத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு சனாதனவாதி கூட அதை ஏற்றுக்க மாட்டான். ஏன்னு சொன்னீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடுகாட்டுக்கு பக்கத்தில் வீடே குடியிருக்க மாட்டாங்க. பார்த்துருக்கீங்க, சுடுகாடு இருந்தாலும் அங்கே வீடு குடியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அபசுகுணமாக பார்ப்பாங்க சனாதனவாதிகள். அது பின்ன இப்போ இந்த தர்கா என்பது அது ஒரு சுடுகாடு தான். சரி, ஏன்னா அடக்கத்தலம் தானே. ஆமாம், புரியுதுங்களா? அது ஒரு வணக்க வழிபாட்டு இடம் இல்லை, அது ஒரு அடக்கத்தலம். அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும்னு ஆர்எஸ்எஸ் பிடிவாதம் பண்ணுதுன்னா அது முழுக்க அரசியல் தான் இருக்கா இல்லைங்களா? இதில் திமுக என்ன பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு நாங்கள் பாருங்கள் எவ்வளோ போராடுறோம் பாருங்கள், நாங்கள் பாருங்கள் எவ்வளோ போராடுறோம் பாருங்கன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பிரச்சனை கடந்த ஓராண்டுகளாக நடக்குது. கடந்த ஆண்டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பலி கொடுக்குற விஷயம் வரும்போது முழுக்க திமுகவினுடைய ஒட்டுமொத்த அரசாங்கமும் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுது. சரி, ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது அறுக்கக்கூடாதுன்னு அறநிலையத்துறை அதிகாரிகள் சொன்னாங்க. அறநிலையத்துறை அதிகாரி யார்? தமிழக அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் தானே. எஸ்பி யார்? தமிழக அரசனுடைய கட்டுப்பாட்டில் உள்ள. கலெக்டர் யார்? தமிழக அரசனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர் தானே. அப்போ இவங்கெல்லாம் சொல்லும்போது இல்லைடா அது காலங்காலமாக நேர்ச்சி கடனா வருஷத்துக்கு ஒரு தடவை அங்கே போய் ஆடு கோழி இருக்கிறாங்க, அதில் நம்ம அரசு தலையிடக்கூடாதுன்ற ஒரு தெளிவான ஒரு முடிவை திமுக எடுக்கலையே. பிஜேபிக்கு ஆதரவாக தான் செயல்பட்டது. நீதிமன்றம் போனால் கூட நீதிமன்றத்தில் கூட பிஜேபி தரப்பில் ஒரு பக்கம் வாதம் வைக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆடு கோழி அறுத்து அங்கே வந்து புனிதத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது திமுக தரப்பில் என்ன சொன்னால், இல்லை சார் அப்படியெல்லாம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க நேர்ச்சிக்காக செய்கிறாங்க, இது காலங்காலமாக நடந்துட்டு வரணும்னு வாதம் வச்சுக்கணும். ஆனால் திமுக அப்படி வாதம் வைக்காமல் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான முறையில் இதுவரையிலும் வந்து தமிழக அரசு வந்து அது போல் ஆடு கோழி அறுத்தவங்களை 18 பேரை நாங்கள் வந்து கைது பண்ணியிருக்கோன்றாங்க. ஆனால் இப்போ வந்து குறிப்பாக இந்த தீபம் இந்த விஷயத்துல வந்து திமுக அரசு சரியா தான் நடந்துக்குச்சுன்ற மாதிரி பல பேர் இது வந்து திமுக வந்து அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுது. நான் என்ன சொல்றேன், அதான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு நாங்க பாருங்கன்னு சொல்லுது திமுக. நான் அதை கேட்கல. நான் என்னுடைய வாதமே என்னன்னா, ஆரம்பமே இந்த விஷயத்தை ஆடுகோழி அறுக்கிற விஷயத்துல திமுக வந்து நீதிமன்றத்தில் எப்படி நடந்ததுன்னு மக்களுக்கு அறியும், எல்லாரும் நல்ல தெளிவான மக்களுக்கு. திமுகவை அண்டிப்பிடிக்கக்கூடிய திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய மக்கள் வேணா இதை வந்து பெரிய வானளவுக்கு வெற்றின்னு கொண்டாடலாமே தவிர என்னுடைய பார்வையில் இல்லை. இது ஆரம்பமே வந்து திமுக இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்கணும். ஏங்க இதுக்கு முன்னாடி கடந்த ஆண்டோ அதுக்கு முந்தைய ஆண்டோ இல்லை ஒரு 100 வருஷமா வந்து அந்த தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்றினதா வரலாறு இல்லை. அப்படி இந்த வாதத்தை நீதிமன்றத்துக்கு முன்னாடி நீதியரசருக்கு முன்னாடி எடுத்து ஏன் திமுக வைக்க தயங்குதுன்றாங்க. வைக்கிறாங்க கடுமையான வாதம். அது மீறி நீங்க வச்சீங்கன்னா சட்டம் ஒழுங்கு. இப்போ இன்னைக்கு நீதிமன்றத்தில் கூட எப்படி ஆச்சு, நீதிபதிகள் கூட என்ன அறிவுரை கூறியிருக்காங்க, மத நல்லிணக்கம் என்பது 2 தரப்புக்கும் இருக்கணும். ஒரு தரப்பு விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு இன்னொரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுறது தான் மத நல்லிணக்கம் இல்லைன்றாரு. அப்போ இங்கே 2 தரப்பு பிரச்சனையா அங்கே ஓடுது இல்லை. எந்த முஸ்லீம் வந்து தீபத்தூணில் ஏற்று இல்லை நீ நாசமாக எந்த தூணில் ஏற்று இந்த தூணில் ஏற்றக்கூடாதுன்னு எந்த முஸ்லீம் எதிர்ப்பு தெரிவிச்சா நான் கேட்குறேன். முஸ்லீம் சைட்லேருந்து எதிர்ப்பே இல்லையே. ஆனால் நீதிமன்றங்கள்ல எப்படி கொண்டு போகுது பாருங்க திமுக. எந்த முஸ்லீமு இந்த தீபத்தூணில் ஏற்றக்கூடாது, அந்த தீபத்தூணில் தான் ஏற்றணும்னு ஏதாவது முஸ்லீம் வழக்கு போட்டிருக்காங்களா? பாபர் மசூதி வந்து இது முஸ்லீம்களுடைய இடம்னு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த தீபத்தூணில் தான் ஏற்றணும், இந்த தீபத்தூணில் தான் ஏற்றணும்னு யாருன்னா சொன்னாங்களா? எந்த முஸ்லீம் எதுவும் தெரியலையே. ஏன் நீதிமன்றத்தில் திமுக அரசு தரப்புல ஏன் அப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறீங்க? தரப்புல வாதம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, நேற்று ஜிஆர் சாமிநாதன் சொல்லும்போது சரி, இன்னைக்கு வந்து அந்த பெஞ்சு ஜிஆர் சாமிநாதனுடைய உத்தரவை ரத்து பண்ண சொல்லி தமிழக அரசு தொடுத்த அந்த பெஞ்சு கூட என்ன சொல்லுது, 2 தரப்பும் வந்து மத நல்லிணக்கம்ன்றது ஒரு தரப்புல விட்டு கொடுத்துட்டு எது செஞ்சாலும் விட்டு கொடுத்துட்டு இன்னொரு தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறது தான் மத நல்லிணக்கம் இல்லை. 2 தரப்பும் சேர்ந்து ஒருவரை விட்டு கொடுப்பது தான் மத நல்லிணக்கம்ன்றாங்க. அப்போ 2 தரப்பு பிரச்சனை அங்கே நடக்குது. கந்தர் மலை இல்லை நீ சொல்ற, சரி ஒத்துக்கிட்டு போ. கந்தர்வ மலைன்ற விட்டுட்டு போ. தமிழர்கள் சொல்றாங்க முருகன் மலைன்றாங்க. அது ஆக மொத்தம் மலை. என்னுடைய பார்வை அது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். சிக்கந்தர் மலை என்பது அடையாளம். அது இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்டது இல்லை. இது 1900 நீங்க வெள்ளக்காரன் ஆட்சியின் போது ஆங்கிலேயர்கள் ஆண்ட போது அது வந்து சிக்கந்தர் ஹில்லில் தான் வருது. கெசட்ல அப்படிதான் வருது.
இப்போ கந்தரவு மலைன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பாஜக மாற்றுது. எப்படி பாபர் மசூதி இடம் ராமர் அங்கே தான் பிறந்தார், அங்கே தான் கோயில் இருந்தது, அது கோயில் இடிச்சு தான் பாபர் மசூதி கட்டினாங்கன்ற ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி இந்தியா மக்களை நம்ப வச்சாங்களோ, அதே மாதிரி ஒரு சூழலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக வலதுசாரி சித்தாந்தவாதிகள் அப்படி நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. செட் பண்ணிட்டு போங்க, எனக்கு அதை பற்றி இல்லை. செட் பண்ணும்போது திமுக அரசு குறைஞ்சபட்சம் ஆரம்பத்தில் இந்த விஷயத்தில் தலையிட்டு கடுமையாக நடவடிக்கை எடுத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்காது அப்படின்றீங்க. அப்போ வந்து இதெல்லாம் தாண்டி ஆர்எஸ்எஸ் பாஜக திமுகன்றதை தாண்டி அங்க இருக்க லோக்கல் இந்துவா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி அவங்களாம் ஒன்னாதான் மக்கள் விரும்பவே இல்லையே. கூட வந்து போலீஸ் வந்து கை தட்டி இது பண்றாங்க, நல்ல காலம் சனியனுக்கு ஓய்ஞ்சுதுரா அப்படின்னு சொல்லி ஊர் மக்களே பாராட்டுறாங்கல்ல. இதை புரிஞ்சுக்கணும். ஏன் பீஸ் கமிட்டியில உட்காந்து எங்க ஆடு கோழியா இருக்கிறது வந்து காலங்காலமா நடந்துட்டு வந்து ஒரு இந்து சொல்லியிருக்காரு. உடனே அறநிலையத்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, இப்படியெல்லாம் பேசினா உங்களை வெளியே துரத்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. அறநிலையத்துறை அதிகாரி வந்து யோகி ஆதித்யநாத் நியமனம் பண்ணதா? தமிழக அரசு நியமனம் பண்ணது தானே. அப்போ அறநிலையத்துறை அதிகாரி, எஸ்பி, மாவட்ட ஆட்சியர் எல்லாமே தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தானே. அப்போ இவங்க தானே முதல்ல அந்த ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்ற பிரச்சனையை நீதிமன்றம் வரையும் கொண்டு போய் நீதிமன்றம் மூலியமா ஆடு கோழி அறுக்கிறத தடை வச்சாங்க. அப்போ இந்த பிரச்சனை இன்னைக்கு மட்டும் நீங்க பாக்குறீங்க, நான் நேற்று விஷயத்தையும் சேர்த்து பேசுறேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா வந்து ஜிஆர் சாமிநாதன் அந்த தீர்ப்பு சொல்றாரு, நீங்க போயிட்டு தீபத்தை நீதிபதி ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பு என்பது அயோக்கியத்தனமானது, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அவருடைய தொடர்ந்து பல தீர்ப்புகள் வந்து இப்படிதான் இருக்குன்ற அவரு நேற்று வந்து நடந்துகிட்ட விதிமுறை இருக்குன்னா, ஏன்னா ஒரு போன வருஷம் நடத்தினாங்க, இந்த வருஷம் நடத்த விட மாட்டேன் அரசாங்கம்னா அது தீர்ப்பு கொடுக்கலாம். சரி, 100 ஆண்டுகளா நடத்தினாங்களா? இல்ல. நடத்துறதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கா? இல்ல. இருந்தாலும் போய் நடத்துங்கன்னு சொல்றது அதெல்லாம் சிஎஸ்எஃப் வீரர்களோட இல்ல அது போய் நடத்துங்கன்னு சொல்றது நீதிபதியுடைய தீர்ப்பு. அது நீதிபதிகளுடைய ஆதாரங்கள், சாட்சிகள், இதை வச்சுதான் தீர்ப்பு சொல்லணும். என் மனசாட்சி வச்சு எல்லாம் தீர்ப்பு சொல்ல முடியாது. இதான் வந்து விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அவர் மேல வந்து இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி உண்மை. அது உண்மை, அது பல தரப்புலையும் சொல்றாங்க. நீதிபதி ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பை பார்த்தீங்கன்னா முழுக்க அப்பட்டமான வந்து ஒரு ஒரு பயங்கரவாத மாதிரி தான் நான் பாக்குறேன் நான். சரி, அதன் பிறகு வந்து நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லிட்டு உடனே வந்து நீங்க இவங்களை கூட்டு போய் பாதுகாப்பு அனுப்புறேன்னு சொன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அது கோர்ட்டுக்கான பாதுகாப்பு, கோர்ட்டு நீதிபதிக்கு உண்டான பாதுகாப்பு. அதை தூக்கிட்டு போய் நீங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பார்க்க சொல்றீங்க. உண்மையிலே நீதிபதியா? அதான் திமுக ஒரு கேள்வி நமக்கு வருது. உண்மையிலே நீதிபதியா இருந்தா இப்படி தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. ஒன்னும் இல்லைங்க, இதே ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம இது நடந்தது இல்ல, ஐயப்பன் சாமி மலைக்கு வந்து ஆண் பெண் வயது வரம்பு இல்லாமல் போயிட்டு வரலாம்னு சொல்லி நீதிமன்ற உத்தரவு போட்டாங்களா இல்லையா? அப்போ வந்து உள்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? முடியாதுன்னு சொல்ல, அதாவது மக்கள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இது எந்த அடிப்படையில் தலையிட்டாங்க? கேள்வி வருது. ஆமா, கேள்வி வருதா இல்லையா? இது எந்த அடிப்படையில் ஜிஆர் சாமிநாதனுடைய இது வந்து நம்ம ஏற்றுக்க முடியும்? நம்பிக்கை அடிப்படையில் ஒரு தலைபட்சமா செயல்பட முடியாது. இன்னொரு சைடு வந்து திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அங்க வந்து போராட்டம் அந்த கலவரம் தூண்டவங்களை வந்து உபாசட்டத்துல வந்து கைது பண்ணணும் அப்படிங்கிறாரு. இல்ல, அது கரெக்டா நம்மளுடைய இதுவே அப்படிதான். உபாசட்டத்துல கைது பண்ணுவாங்களா? கைதே பண்ணலையே, உபாசட்டத்துல எங்க போடுவாங்க? இதே ரஹீம் பண்ணியிருந்தா இந்நேரம் கைது பண்ணி உபார் சட்டம் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஐபிசி சட்டத்தையும் போட்டு இப்ப பிஎன்எஸ் இருக்கக்கூடிய புதுசா வந்த சட்டத்தையும் போட்டு நம்மள உள்ள போட்டிருப்பாங்க, வச்சிருப்பாங்கன்றீங்க. புரியுதுங்களா? திமுக வந்து வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு பாஜகவுடைய ஆதரவு நிலையில் தான் செயல்பட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி. நான் சொல்கிறேன், கடந்த அதிமுக ஆட்சி நடந்ததா இல்லையா சார்? அப்போ ஆடு கோழி அறுக்கிறது யாருன்னா தடை வச்சாங்களா? இல்லையே. இல்லை. பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணானா? இல்லை. சொல்லுங்க. திடீர்னு இப்படி வருதுன்னா இது திமுக, நீ இப்படி பண்ணு, நான் அப்படி பண்ணுவேன், நீ வந்து அப்படி பண்ணி நீ இந்துக்களுடைய ஓட்டு வாங்கிக்கோ, சனாதனவாதிகள், நான் இப்படி பேசி இப்படி இந்த ஓட்டு வாங்கிக்குவேன். நம்ம 2 பேரும், நானும் சரி நீயும் சரி, மக்களுக்கு எதுவும் செய்யக்கூடாது. அது வந்து இப்போ வந்து 3 மாசத்துல எலெக்ஷன் வருது, அதுக்கான நடவடிக்கையா இருக்கலாமா? இதை வேற என்ன? அதுதான் பாஜகவும் அதுதான் பண்ணுது, திமுக அதுதான் பண்ணுது. இது ரெண்டுத்துல யார் வெற்றி பெற்றான்னு நீங்க நினைச்சீங்க? மனசாட்சி தான் வெற்றி பெற்றது. மனசாட்சி. ஆமா, அங்கே எந்த முஸ்லீம் நீதிமன்றத்துலாம் இன்னைக்கு ஒரு தரப்புன்றா. டே, என்னடா ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு யாரா? முஸ்லீம்களாடா வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டான். ஆனால் அப்படி ஒரு நெரேட்டிவ்ஸ் செட் பண்ணிச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினரோ விஜயோ யாருமே இது வரைக்கும் வாயை திறக்கலையே. இல்லை, அவங்களுக்கு எல்லாருக்கும் பயம் ஓட் பேங்க் மாறிடுமோ அப்படின்னு. அவ்வளோதான். இது வந்து வேற எதுவும் நம்மள மாதிரி யதார்த்தமாக பேசக்கூடிய நிலைகளே இல்லை யாருமே.
குறிப்பா இந்த சென்சிட்டிவான விஷயத்துல சென்சிட்டிவான விஷயங்களை யதார்த்தமாக பேச மாட்டாங்க. இல்ல விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை பேசிக்கிட்டு இருக்காரு. அவரும் இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காம இருக்காரு. யாருமே பேச மாட்டாங்க. அவரை இப்ப வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பண்ணது அப்பட்டமான அரசியல் வரம்பு மீறல் அப்படின்னு சொல்றது யாருக்கும் தைரியம் இல்லை, பேச தைரியமே இல்லையா? இல்ல. அப்ப மேடைக்கு அதே மேல மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. திமுக வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு துணை போயிருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன்னா என்ன அவங்க கலவரம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறதா திமுக சொல்றாங்க. ஆனா வந்து அங்க இருக்க போலீஸ் வந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி தைரியமா சொல்றாங்களே சார். ஏங்க அங்க இருக்கக்கூடிய ஆய்வாளரே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காருங்க. ஆய்வாளர் வந்து அரசு பாஜகவினருக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பல புகார்கள் முதல்வர் வரையும் அனுப்பியாச்சு. இன்னும் வரையும் அந்த ஆய்வாளரை மாத்தலைங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆய்வாளரே மாத்த இன்ஸ்பெக்டரே மாத்தலைங்க. அந்த இன்ஸ்பெக்டர் தான் முதல்ல ஆடு கோழி அறுக்க அந்த கொரோனா நேரத்தில் வந்து எல்லா வணக்க வழிபாடுகளும் மூடி இருந்தாங்க. அந்த அடிப்படை தான் போவோம். கொரோனா முடிஞ்ச உடனே போகிறாங்க. போகும்போது போகக்கூடாது இன்ஸ்பெக்டர் தடுக்கிறாரு. அதுதான் பிரச்சனையே உருவாகுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஒன்று அங்கே உள்ள முஸ்லீம்கள் ஒன்று கூடி ஒரு போராட்டம் சின்ன அளவு பண்ணுறாங்க. உடனே பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து 10,000 பேரை கூப்பிட்டு வந்து பெரிய இஷ்யூவாக்கி நீதிமன்றம் போய் பெரிய இதெல்லாம் வந்து திமுக ஆரம்பத்திலே இதை வந்து இலகுவாக அணுகி இருந்து அவங்கள விரட்டி இருந்தாங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து இருக்காதுன்ற நான். அதுதான் திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன். முளையிலே கிள்ளியே இருந்துட்டு தான் இந்த பிரச்சனை வேலையே இல்லை. இப்போ தலையை விட்டுட்டு வாழை பிடிச்சி நான் பாருங்க எப்படி போராடம் பாருங்கன்னு சொல்லி நீங்க நானும் பேசிட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? இது மக்கள் நம்புவாங்களா? இதை வந்து மக்கள் நம்புவாங்களா? இந்த அரசியலை வந்து அரசியல மக்கள் நம்புவோம்னா என்ன பண்றது? ஏதோ முஸ்லீம்கள் வந்து சில பேர் சிறுபான்மை மற்றும் இந்த திமுகவுடைய அடிமை கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் என்ன பேசிக்கோங்க பாருங்க, திமுக திறமையா செயல்பட்டது. இன்னொரு சைடு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ சிறுபான்மையினருக்கோ திமுக தான் அரணா இருக்குன்னு அவங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சார். தான் அடிக்க தோணுது. என்ன சார் சொல்றீங்க? தப்பா இருக்கு சார் இந்த வார்த்தை. தான் அடிக்க தோணுது. என்னுடைய பார்வையில செயல்பாடு. என்னைக்கு திமுக அரணா இருந்தது? சொல்லிட்டே இருக்கு இந்த வார்த்தை. கோயம்புத்தூர்ல கலவரம் நடத்தி 19 இஸ்லாமியர்கள் கொல்லப்படும் போது திமுக ஆட்சியில் இருந்தது. நாகூர் கலவரத்தின் போது திமுக ஆட்சியில் இருந்தது. வீக்கலத்தூர் கலவரம் போது திமுக ஆட்சியில் இருந்தது. 100 நாள் சிறையில் எங்களை அடித்து நிர்வாணப்படுத்தி கொடுமைப்படுத்தும் போது திமுக ஆட்சியில் நடந்தது. இன்னும் என்ன சொல்றது சொல்லுங்க. யாருன்னா அப்படி முஸ்லீம்களுக்கு ஆதரவான கட்சி தான் திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அண்ணா அறிவாலய அடிமைகள் எவனா இருந்தால் கூட்டு வந்து இப்படி உட்கார வைங்க, நேருக்கு நேரம் விவாதம் பண்ண நான் தயாரா இருக்கேன். அல்லது திமுகவுக்கு தொடர்ந்து 50 ஆண்டுகளாக முஸ்லீம்கள் தொடர்ந்து வாக்களிச்சுட்டு வராங்க. இந்த 50 ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகத்துக்கு திமுக செஞ்ச நன்மைகள் என்ன சொல்லுங்க. சும்மா இந்த ரோடுக்கு பேர் காகிதம் இல்லத்தின்னு வச்சோம், இந்த மண்டபத்துக்கு பேர் காகிதம் இல்லத்து வச்சோம். இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை செஞ்சிருக்கு பேச சொல்லுங்க. யாருன்னா விவாதம் தைரியம் இருந்தால் வர சொல்லுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திருப்பரங்குன்றம் அது சார்ந்த அரசியலை பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.